கரேக் ஜாலான் ராயா தீமோர் பாராட் சாலையில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்த சுல்தான் இட்ரிஸ் கல்வியில் பல்கலைக்கழக மாணவர்களில் சிலர் தாங்கள் சொந்தமாகவே உப்சி திரும்புவதற்கு வாடகைக்கு பஸ் ஏற்பாடு செய்ததாகவும் பல்கலைக்கழகம் இந்த ஏற்பாட்டில் ஈடுபடவில்லை என அப்பல்கலைக்கழகத்தின் உதவி வேந்தரான பேராசிரியர் டாக்டர் முகமது அமீன் மொஹமட் தாஃப் உறுதிப்படுத்தினார். ஜிர்தே மற்றும் உளுத்திரங்கானு சுற்றுவட்டாரம் மற்றும் கம்புங் ஹலாமானை சேர்ந்த அந்த மாணவர்கள் ஹரிராயா அஜ் விடுமுறைக்கு பின் தங்களது பல்கலைக்கழக வளாகத்திற்கு திரும்புவதற்கு சொந்தமாகவே வாடகை பஸ்ஸை ஏற்பாடு செய்ததாக அவர் கூறினார். இந்த ஏற்பாட்டில் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் அல்லது பணியாளர்கள் எவரும் சம்பந்தப்படவில்லை. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சமூக நலன் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு அவசர உதவிகளை ஒருங்கிணைப்பதற்காக 24 மணி நேரம் செயல்படும் சிறப்பு நடவடிக்கை மையத்தையும் உப்சி அமைத்துள்ளது. உப்சி நடவடிக்கை குழு தற்போது ஈப்போவில் உள்ள ராஜா புர்மாய்சூரி பைனூன் மற்றும் கிரீக் மருத்துவமனையில் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆலோசகர் சேவை மையமும் சிறப்பு நடவடிக்கை மையமும் ஜிர்தே மற்றும் உளுத்திரங்கானு சமூக தலைவர்களின் ஒத்துழைப்போடு உப்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது.